கைஸ் வெல்கம் டு ஜயான் ஏர்னிங் ஆப். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஜென்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்னுடைய டீட்டெயில் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப் பார்த்தீங்க அப்படின்னா லான்ச் ஆகி ஒரு 6 மந்த் ஆகுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு விட்ராவல் வரல. அன்வான்டாக நீங்கள் ஒரு ஆப்பில் விட்ராவல் வரல, ஒரு ஆப்பில் லிங்க்கை ரீசெட் பண்ணியிருக்காங்க, ஆப் வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஒரு 3 நாளைக்கு வெயிட் பண்ணணும். 3 நாள் கழிச்சியும் விட்ராவல் வரல, ஆப் ஓப்பன் ஆகலைன்னா தான் அந்த ஆப் வந்து க்ளோஸ்டுன்னு அர்த்தம். இந்த ஆப்பில் என்ன பண்ணாங்க அப்படின்னா காமன் குரூப்பாக தான் இருந்துச்சு. ஹிந்திக்காரங்க ஒரு ஆப் வந்து ஓப்பன் ஆகலை, ஓகேவா, ஒரு மணி நேரம் 2 மணி நேரமாக ஓப்பன் ஆகலை. அதர் மெம்பர்ஸ் லிங்கை தூக்கி குரூப்பில் போட்டிங்க அப்படின்னா அந்த ஆப் வந்து க்ளோசிங் ஸ்டேஜ் இல்லைனாலும் டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஆப் வந்து டோட்டலாக வந்து என்ன ஆச்சுன்னா லிங்கை ரீசெட் பண்ணுறதுக்குள்ள ஒரு 2 மணி நேரமாக ஆப் வந்து ஓப்பன் ஆகலை. அந்த 2 மணி நேரத்துக்குள்ளே அதர் பர்சனல் குரூப்னு உங்களுக்கு ஒன்று இருக்கும்ல, அந்த குரூப் க்ரியேட் பண்ணி அந்த அஃபிஷியல் ஜென்டெக்ஸ் குரூப்லேயே போட்டுட்டாங்க, ஓகேவா. அந்த மாதிரி போட்டதுனால இந்த ஆப் வந்து டோட்டலாக வந்து எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஓகேவா. தென் வந்து இது ஏதோ ஒரு இடத்துல ஆனால் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 7 days ஆஃபர் கொடுத்துருக்காங்க. போட்ட அமௌண்ட் 14 days ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்ட அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிளாக உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வருது. 5000 இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 11000 வருது, ஓகேவா. இதுவே நீங்கள் 13800 பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 7 நாளில் 16560 ரூபா, அடுத்த 7 நாளில் திரும்பி உங்களுக்கு 33170 வித்தின் 14 டேஸில் டபுளாக கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் கடைசி ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா 86,000 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 7 நாளில் 86,000 கூட 1,29,000. அடுத்த திரும்பி ஒரு 7 நாளில் 25,800. இது வந்து எங்கேயாச்சும் பாசிபிளா? ஸோ சுத்தமாக இதுக்கு பாசிபிள் கிடையாது. இந்த ஆப் வந்து டோட்டலி க்ளோஸ் ஆக போகுது, எல்லா சைட்லேயுமே க்ளோஸ் ஆக போகுது. எங்கேயோ ஒரு பக்கம் இந்த ஆப் வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி இதில் யாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அமௌண்ட் 7 நாள் கழிச்சு ரிட்டர்ன்ஸ் வராது. அதுக்குள்ளே ஆப் வந்து டோட்டலி க்ளோஸ் ஆகிடும். ஸோ நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு நான் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். பட் வந்து நார்மல் பர்சன் கிட்ட லிங்க் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்க மெம்பர்ஸ் வந்து டெஃபினட்டாக இந்த ஆப்பில் வந்து ஆல்ரெடி கொடுத்த 10 நாள் ப்ரீ செல்லாம் நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்திருப்பீங்க, போட்டது டபுள் ட்ரிபிளாக கூட எடுத்திருப்பீங்க. ஸோ இந்த 7 நாளும் வரும்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் இதில் ₹1 கூட உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வராது. வர வரைக்கும் எங்கேயோ ஒரு டீம் போயிட்டு இருந்துச்சுன்னா வர வரைக்கும் விட்ராவல் மட்டும் எடுங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இதுக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் நிறைய லாங் டேர்ம் ஆப்ஸில் புது ஆப்பில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பர்சனலாக என்ன டவுட்ஸ்னாலும் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவேன். தென் பார்த்தீங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ணுற ஆப்ஸ் எப்போ க்ளோஸ் ஆக போகுது, எந்த டைமில் எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் ப்ராஃபிட் வரும், எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு டெய்லி என்னோடய குரூப்பில் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ டெய்லி என்னோடய குரூப்பை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், ஓகேவா. தென் வந்துட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு கம்பல்சரி லிங்க் வாங்கினா ரீசார்ஜ் பண்ணணும். தென் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேம் பண்ணிவிட்டு கடைசி டைமில் விட்ராவல் கார்டு, டேக்ஸ் கார்டு வாங்க சொல்லுவாங்க. அது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்க விட்ராவல் எல்லாம் சக்ஸஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ இந்த கார்டு கடைசியாக பே பண்ணி வாங்குங்க. இது வந்து மெம்பர் வாலெட்ஷிப் கார்டு, விட்ராவல் கார்டு அந்த மாதிரி கொடுப்பாங்க. அந்த கார்டு வாங்கினாலும் உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்க விட்ராவல் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வராது, ஓகேவா. அது போனது தான். ஒரு ஆப்பில் 3 நாளைக்கு மேலே விட்ராவல் வரல அப்படின்னா அந்த ஆப் வந்து டோட்டலி க்ளோஸ்டுன்னு அர்த்தம். நீங்கள் எப்போவுமே லிங்க் வாங்கும்போது நார்மல் பர்சன்ஸ் கிட்ட வாங்காமல் இந்த ஆப்ஸ் பற்றி நல்லா டீட்டெயில் தெரிஞ்சவங்க கிட்ட வாங்கினீங்கன்னா அந்த ஆப் எப்போ க்ளோஸ் ஆக போகுது, எந்த ஆஃபர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அவங்க முன்னாடியே உங்களுக்கு அலர்ட் பண்ணிடுவாங்க, ஓகேவா. ஸோ வந்து நீங்கள் இதுக்கப்புறம் அவேர்னஸாக இருந்துக்கோங்க. எல்லா ஆப்புமே ஒரு நாள் க்ளோஸ் ஆகும், எல்லா ஆப்புமே ஆஃபர் போட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க. ஆனால் சில ஆஃபரில் வந்து ப்ராஃபிட்டும் வரும். எந்த ஆஃபர் யூஸ் பண்ணணும், எது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு லீடர்ஸ் மாறி இருக்க எங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணுறோம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இருக்கும் இதில். ஸோ வந்து நிறைய ஆப்ஸ் பார்த்துருப்போம், என்ன ஆப் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணி நாங்கள் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் லாஸ் பண்ண அமௌண்ட்டை வேறு ஒரு ஆப்பில் போட்டு ரெக்கவர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆப்ஸ்னால் 100% ரிஸ்க்கு, லாஸ் அண்ட் ப்ராஃபிட் ரெண்டுமே இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட் வச்சு இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்க பாருங்கள். ஆப்ஸில் நிறைய லாபமும் வரும், நிறைய நஷ்டமும் வரும். ஆனால் அது எப்போ நம்ம ரெஃபர் ஸ்டாப் பண்ணணும், எப்போ நம்ம அப்கிரேட் ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறது நான் குரூப்பில் கொடுப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.